வெறியாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இதனால இணையதளம் பூரா இந்தியன் டூ பத்தி ஒரே பேச்சா இருந்திருக்கு. அப்கோர்ஸ் பெரும்பாலானுக்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நானே மிகப்பெரிய கமல் ரசிகன் இருந்தாலும் கூட எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா, எனக்குன்னு ஒரு கற்பனை சக்தி இருக்கும் இல்லையா. சித்தார்த் கமல் மனிஷா பேரோட பையன். அவனை இந்தியன் தாத்தா வெளிநாட்டுல இருந்து அவனை ஒரு IPS அதிகாரியா இங்க படிக்க வைக்கிறான். நேர்மையான அதிகாரி. அவன் இருக்கிற ஜோன்ல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்து சட்டம் ஒழுங்கு நல்லா பாதுகாத்து வரான். அது ரவுடிகளுக்கும் அரசியல்வாதிக்கும் பிடிக்காம. அப்புறம் அவனை டார்ச்சர் பண்றாங்க. அவன் என்ன பண்றான், IAS படிச்சு சென்னை மாகாணத்துக்கு கலெக்டர் ஆகுறான். அவன் சட்டம் ஒழுங்கு, அப்புறம் மருத்துவம், கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் எல்லாத்தையும் வேர்ல்ட் கிளாஸ் லெவலுக்கு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுறான். அதை பிடிக்காத அரசியல்வாதிகள், கார்பரேட் கம்பெனிஸ், டைகூன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவன் டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஏன் அவனே கொல்ல போறான். அவன் சாவர தெருவில் தாத்தா அப்படிங்கிறான். அதோட தாத்தா வர அவட இன்டர்வல். அதுக்கு பிறகு ஒண்ணு ரிவீல் பண்றான். தாத்தா இந்த விரல் வித்தியெல்லாம் காத்துற வேற லெவல்ல டைப்ல இருந்தப்ப அவர் எத்திக்கல் ஹேக்கரா மாறுறாரு. அவர் இங்க உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வர்றாரு. இன்னும் சொல்ல போனா ஸ்லீப்பர் செல்ஸ் உருவாக்குறாரு. இந்தியாவோட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்லீப்பர் செல், அதாவது எல்லா தியாகிகளோட பேர பிள்ளைகளும் அவர் IAS அதிகாரிகளா IPS அதிகாரிகளா உருவாக்குறாரு. இந்தியாவில் அவங்கள வச்சு அரசியல் அதிகாரத்தையே மாத்துறாரு. பெரிய டைகூன்ஸ் எல்லாம் பழி வாங்குறாரு. எப்படி விரல் வித்தியெல்லாம் இல்ல, சண்டை எல்லாம் கத்தி விட்டு ரத்தம் வந்து மாத்துறாரு. ராகுல் பீர்த்தி சிங்க எதிர்காலத்தில் அவர் பிரைம் மினிஸ்டராகவே மாத்துறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்துறாரு. எப்படி அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனா பெரிய டைகூன் அதானி மாதிரி உள்ள ஆளுன்னு வச்சுங்களேன், ஷேர் மார்க்கெட்டை கிராக் பண்றாரு எத்திக்கல் ஹேக்கிங் வச்சு. சாமானியன் பேரிஷ் என்கல்ஃபின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா சரிக்கிற ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டை சரிச்சு சாதாரண மக்கள் பயனடைற மாதிரி செய்யறாரு. இது மாதிரி நிறைய விஷயங்களை சங்கர் சார் கொண்டு வந்திருக்கலாம். ஏதோ தெரியல, போட்டோ விட்டுட்டாரு. அப்கோர்ஸ் அவர் இந்தியன் 3ல நல்லா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள். கமலுங்கிற பெரிய கடிரை கையில தெரியாத பாகன்கள்.